அதுக்கு ஒரே ஒரு செய்தி, தாடகை வதம் வரும். ஒரு பெண்ணை நான் கொல்ல மாட்டேன்பா, அவள் பெண்ணுன்னு எனக்கு அதை அரக்கின்னு சொன்னோன்னே எடுத்தான், அம்பை எடுத்தான் போட்டான். அப்போ ஒவ்வொரு செய்தியும் அப்போ சரி பெண்மைக்கு வாருவோம். இப்போ கணவன் மனைவி குறித்து என் சகோதரி மஞ்சுளா அவர்களும் தங்கை சங்கீதா அவர்களும் இங்கே மோதிக்கொண்டார்கள். பெண்கள் எப்போதுமே கணவன்மார்களை வைத்து மாமியாரை வைத்து மோதுவது என்பது மரபுதானே. கணவன் மனைவி வைத்து நிறைய 2 பேரும் பேசினார்கள். ஆனால் சீதை எங்கே வெற்றி பெறுகிறாள் என்றால், ராமன் தான் காட்டுக்கு போகணும், நானும் கூட வருவேன்னா, இல்லை நீ பெரிய அந்த ஜனகனுடைய இதையெல்லாம் சொல்லி நீ வரக்கூடாதுன்னா ஒருத்த வார்த்தை சொன்னான், நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு, உன்னைய பிரிஞ்சு வாடி நிற்கிறேன்னு, அந்த துன்பத்தை விடவா இந்த துன்பம். அங்கே ஒன்று. அடுத்து என் சகோதரி மஞ்சுளா சொன்ன அந்த பாட்டு எனக்கு வருகின்ற போது வியந்து போயிட்டேன். இவர் அரக்கர்களுக்கு மத்தியில் அசோகவனத்தில் அண்ணா நகரில் வச்சுருந்தா இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது, அவ்வளோ ஃப்ளாட்ஸு. அசோகவனத்தில் வச்சுருந்ததுனால தான் அனுமன் கண்டுபிடிச்சிட்டான். கண்டேன் கற்பினுக்கு அணிய விளைன்னு சொல்லிட்டான். அண்டர் நாயகன் அருள் தூதன் அண்ணா. அதுலேயும் நம்ம ஊரில் ஒரு நிலைப்பாடு வரும். அப்பேற்பட்ட சீதை ஏன் ராமன் காப்பாற்றலன்னு தூக்கு கயிறுக்கு போகிறதா ஒரு காட்சி உண்டு. எல்லாரும் அப்படி சீதை செய்யலாமான்னா, சுவாமி விவேகானந்தர் ராமாயணத்தை படிச்சுட்டு எழுதுகிறாரு, மனிதனுக்கு அறிவு நிலை உணர்ச்சி நிலைன்னு வேணும். என் சகோதரி இறந்த போது நான் மண்ணில் படுத்து பிறண்டு உருண்டு அழுது, என் நண்பன் சொன்னால் இது இயற்கை, இதுக்கு போய் அழலாமான்னு கேட்டபோது விவேகானந்தர் ஆகிய நான் சொன்னேன், முற்றும் துறந்த முனிவர்னு உலகம் சொல்லுது, ஆனால் நான் என்ன மரக்கட்டையா ஜடமா, எனக்கும் சில உணர்வுகள் இருக்கிறதே என்று சொன்னேன். பிறகு நான் அறிவு நிலைக்கு மாறினேன். அதுபோல கற்பின் கழனி சீத்தை தூக்கு போட்டுக்க போவேன் என்று சொல்வது உணர்ச்சி நிலை. யாரோ முன்பின் தெரியாத அனுமனை பார்த்து அண்டர் நாயகன் அருள் தூதன் யான்னு கணையாளியை பெற்றபோது அறிவு நிலைக்கு மாறினாலே, அதுதான் சீதையின் சிறப்புன்னார்.